ஜெயம் சூழ்ந்த வாழ்வை நமக்கு மாற்றித் தருகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 28ஆம் வசனத்திலே யாக்கோபை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ஏசா யாக்கோபு என்கிற 2 பேரும் இரட்டை பிள்ளைகள். இவன் இரண்டாவதாக பிறந்தான். அம்மாவுடைய மிகவும் பிரியமான மகனாக இருந்தபடியினால் அண்ணனுடைய ஸ்ரேஷ புத்திர பாகத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். இப்பொழுது அம்மாவினுடைய ஆலோசனையின்படி தகப்பனிடத்திலிருந்து அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்டவனாக அவன் வாழ்ந்த பொழுது உலக பிரகாரமான அனைத்து ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கைகூடி வந்தது போல தோன்றிற்று. ஆனால் அதனுடைய முடிவிலே அவனுடைய தாயும் அவனுடைய தகப்பனும் அவனை அழைத்து, உன்னுடைய அண்ணனுக்காக அவன் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறபடினால் நீ இந்த இடத்தை நீ விட்டுவிட்டு உன்னுடைய மாமன் வீட்டிலே போய் கொஞ்ச நாள் இரு, அவனுடைய கோபம் தணிந்த பின்பு நாங்கள் உன்னை அழைத்து கொள்வோம் என்று சொன்ன பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி அம்மாவுடைய எல்லா பேச்சையும் கேட்டு அம்மா நடிக்க சொன்னது போலெல்லாம் அழகாக வேடமணிந்து நடித்து மாறுவேட போட்டியிலெல்லாம் வெற்றி பெற்ற போதிலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியற்ற ஒரு நிலைமை, ஓட்டம் பிடிக்கிறவனாக இங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம பலத்தில் மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனையில் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நாம் சாதித்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய முடிவோ அது நம்மை அந்த இடத்திலிருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை ஓடுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடுகிறதைத்தான் இங்கே வேதத்தில் இந்த சம்பவத்தில் நாம் காண முடிகிறது. ஓடுகிறான், சூரியன் அஸ்தமனம் ஆயிற்று, பாதை தெரியவில்லை, அடுத்த அடி எங்கே எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது அங்கே யாக்கோபுக்கு தெரியவில்லை. அவன் பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறதையும் இறங்குகிறதுமாய் இருக்கிறதை கண்டான். அவன் மேலாக கர்த்தர் நின்று அவனிடத்தில் அவனோடு கூட பேசுகிறார். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இங்கே பூமிக்குரிய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் மிகவும் துக்கத்தோடு கூட ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு தலையில் வைத்து கொண்டு அவன் படுத்திருந்த அந்த இடத்துல தேவனே அவனுக்கு தரிசனமாகி, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்பதை கற்றுக் கொடுக்கும் வண்ணமாக சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், பூமியினுடைய கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு வரவேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் எனக்கென்று பரலோகத்தின் கதவை திறந்து இடங்கொள்ளாமற் போகு மட்டும் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற வரையிலும் என்னுடைய வாழ்வினுடைய பெருக்கத்தை அல்லது என்னுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்தை இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் தடைபட முடியாது என்பதை விளக்கும் வண்ணமாக இங்கே யாக்கோபுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீ அடுத்த அடி எங்கே எடுத்து வைக்க வேண்டுமென்று தெரியாதபடி நீ உன்னுடைய வாழ்க்கையில் இடிந்து போன்ற நிலைமையில் படுத்து கிடக்கிறாயே யாக்கோபே, உனக்கு மேலாக உன் தகப்பனை வழிநடத்தின, உன் தாத்தாவை வழிநடத்தின அதே ஆண்டவர் நான் நின்று கொண்டிருக்கிறேன், உனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுத்து சோர்ந்து போயிருந்த, வாழ்க்கை அஸ்தமனமாக இருந்த சூரியன் அவனுடைய கண்களுக்கு மட்டும்தான் அஸ்தமனமாக இருந்தது என்று நாம் நினைக்கிறோம். அவனுடைய வாழ்வே அஸ்தமனமாக இருந்த அந்த வாழ்வில் ஒரு விடியற்கால வெளுப்பை போல தன்னுடைய வாக்கு தத்தங்களை அவனுக்கு அனுப்பி அவனை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய அஸ்தமனமான வாழ்க்கையை துளிர்விடச் செய்யும்படியாக அவர் இன்றைக்கும் விரும்புகிறார். அவருடைய சமூகத்தில் நம்முடைய கண்களை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த ஆண்டவருக்கு நேராக, அந்த தேவனுக்கு நேராக, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக
என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை